பாருங்க இப்படி. அதே நீங்க ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டு நீங்க ஒரு 2 செகண்ட் இப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க ஒரு செகண்ட் ஆன் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ சரிங்களா ப்ரெஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜஸ்ட் இந்த ஃபுட் ஸ்விட்ச் இருக்கு ஆப்ரேஷன், நீங்க இதை ப்ரெஸ் பண்ணா கூட சரி பண்ணலாம். பாருங்க இந்த பாட்டிலோட டயா வந்து 83 mm டயானா இந்த சைஸ் வந்து ஆகலாம். இது ஒரிஜினலா மிஷினோட வர்றது இது. ஸோ இதுல வந்து நீங்க இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதை வச்சுட்டு நீங்க இது பண்றீங்கன்னா இதை வந்து இங்க ஸ்க்ரூ ஆப்ஷன் இருக்குது. நீங்க இந்த ஸ்க்ரூ ஆப்ஷனை லூஸ் பண்ணீங்கன்னா ஸோ த்ரெட் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாட்டில் தகுந்த மாதிரி பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த நீங்க அதை பண்ணனா டை ரெண்டுமே மாற்றணும். இந்த மேலேயும் கீழேயும் டை மாற்றி நீங்க செட் பண்ற மாதிரி வரும். ஸோ நீங்க பாட்டில் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டை ரெடி பண்ணி தரலாம் உங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேலே கீழே இதாகும்.